श्री गुरुभ्यो नमः. இப்போ லட்சணத்தினுடைய லட்சணம் என்னன்னு நிரூபணம் பண்ண போறா. அது கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் சிம்பிளாக இருக்கு, ஆனால் கொஞ்சம் மேலே போனால் கொஞ்சம் கடினமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் சரளமாக சொல்கிறேன். லக்ஷணஸ்ய த்ரீணி தூஷணானி. லக்ஷணத்துக்கு 3 தோஷங்கள் வரலாம். அப்படின்னால் 3 தோஷத்தில் ஏதாவது ஒரு தோஷம் இருந்தால் அது லக்ஷணம் சொல்ல முடியாது. தோஷம் இருக்குது ஆனால் லக்ஷணம் அப்படி இல்லை. நீ லக்ஷணமாக சொல்லக்கூடிய அந்த தர்மம் லக்ஷணமாக எப்போ லக்ஷணமாக இருக்கும்? அதில் 3 தோஷமும் இல்லைன்னா, ஏதாவது ஒரு தோஷம் இருந்தால் அது லக்ஷணம் இல்லை, சொல்ல முடியாது. நேத்திக்கு சொன்ன மாதிரி அதிவியாப்தி, அவ்வியாப்தி, அசம்பவம் 3 தோஷங்கள். அந்த தோஷத்துக்கு லக்ஷணம் சொல்றாரு. இப்போ அவ்வியாப்தின்னா என்ன, அதிவியாப்தின்னா என்ன, அசம்பவம்னா என்ன? லக்ஷ்யைக தேச அவர்த்தித்வம் அவ்வியாப்தி யதா கோஹோ கபிலத்வம். अलक्ष्ये लक्षणस्य वर्तनम् अतिव्याप्तिः यथा गोः शृङ्गित्वं. लक्ष्यमात्र अवृत्तित्वम् असंभवः यथा गोः एकशभवत्वम्. இதெல்லாம் பிரசித்தம் இல்லையா? இதெல்லாம் வேகமாக புரிஞ்சுக்கலாம். இங்கே கஷ்டம் இல்லை, அப்புறம்தான் கஷ்டம். பாருங்க, லக்ஷ்ய ஏகதேச அவிருத்தித்வம் அவ்வியாப்தி. லட்சியத்தினுடைய ஏகதேசம். லட்சியத்தினுடைய ஏகதேசம்னா என்ன அர்த்தம்? இப்போ கோவினுடைய லட்சணம் சொல்றதா இருந்தால், கோவுன பசுமாடு, அதனுடைய லட்சணம் சொல்லும் பொழுது இந்த லட்சணம் எல்லா கோவிலும் இருக்கணும் இல்லையா? எல்லா கோவிலும் இருக்கிறதா இருந்தால் அது சரியான லட்சணம். ஆனால் சில கோவில் கிடையாதுன்னா இதுதான் அவ்வியாப்தி. அவ்வியாப்தி அவ்வியாப்தி இல்லையா? அதுதான் லட்சிய ஏகதேசம்னு சொன்னால் சில கௌன்னு அர்த்தம், ஒரு கோவினுடைய ஒரு பார்ட்டுன்னு அர்த்தம் இல்லை. லட்சியத்தினுடைய ஏகதேசம் சொன்னால் நீ ஒரு கோவை எடுத்துட்டு அதனுடைய ஒரு பார்ட் அப்படி இல்லை. லட்சியமாக வச்சுக்க வேண்டியது ஏதோ அதில் சில இடத்துலன்னா என்ன அர்த்தம்? சில கோவில் காசுச்சித் கோஷு यदि लक्षणं नास्ति तर्हि अव्याप्तिः. यथा गोः कपिलत्वं, श्वेतरूपवत्वं गोः लक्षणம் சொன்னால் சில கோஹு சில பசுமாடு அப்படி இருக்கலாம், ஸ்வேத கோவா இருக்கான். ஆனால் எல்லா பசு மாடு அப்படி கிடையாது, அவ்வளோதான். एवञ्च यदि श्वेतरूपवत्वं गोः लक्षणम् अथवा कपिलत्वं गोः लक्षणम् इति उच्यते चेत् अव्याप्तिः भवति. कुतः भवति? ये अव्याप्ति वरुं? सर्वासु गोषु कपिलत्वं नास्ति. कपिलत्वं कपिलगवि वर्तते, अन्यत्र नास्ति. एवञ्च लक्ष्य एकदेशवृत्तित्वं, लक्ष्य एकदेशमात्रवृत्तित्वं. அப்படின்னா லக்ஷ்ய ஏகதேசே வர்த்ததே, லக்ஷ்ய ஏகதேசே ந வர்த்ததே. சில பசுமாடுல இருக்கு, சில பசுமாடுல கிடையாது. அப்படி இருந்தால் அவ்வியாப்தி. இது ரெண்டும் இருக்கணும், அப்பதான் அவ்வியாப்தி சொல்ல முடியும். சில இடத்துல இருக்கணும், சில இடத்துல இருக்கக்கூடாது. கபிலத்வம் கோஹோ லக்ஷணம் இது यदा उच्यते तदा कपिलगोषु कपिलत्वं वर्तते, अन्यासु गोषु कपिलत्वं न वर्तते. अतः लक्ष्यैकदेशवृत्तित्वं இருக்கு, லக்ஷ்யைகதேச அவிருத்தித்துவம் இருக்கு. அப்படி இருந்தால் அவ்வியாப்தி. ஏன் அப்படி சொல்லணும்னா, லட்சியத்தில் எங்கேயும் கிடையாதுன்னு சொன்னா அசம்பவம் தானே. அப்ப அசம்பவத்துக்கும் அவ்வியாப்திக்கும் வித்தியாசம் இருக்கணும் இல்லையா? किमर्थं पृच्छति इदानीम्? इदं किमर्थं पृच्छति? अव्याप्तिः दोषो वा न वा इति किमर्थं शङ्का इदानीं? मया दोषाणां खलु लक्षणम् उच्यते. किं जातं तस्य?
अव्याप्तिः अतिव्याप्तिः असम्भवः इति लक्षणस्य त्रयः दोषाः भवन्ति சொல்லி ஆரம்பிச்சேன் இல்லையா? அதில் அவ்வியாப்தின்னா இப்படி இருக்கு. அவனுக்கு ஏன் கவலை வந்துருக்குன்னு தெரியுமா? அவ்வியாப்திக்கு லட்சணம் சொல்லி சமன்வயப்படுத்துறது இல்லையா? அது அப்போ இது இப்போ சரியா தப்பான்னு கேட்குறான். அவ்வியாப்தி என்று நல்லா புரிஞ்சுக்கணும். அவ்வியாப்தி என்றது லட்சணத்தினுடைய தோஷம். அந்த அவ்வியாப்திக்கு என்ன லட்சணம் நிரூபணம் பண்ணணும், அந்த லட்சணம் கரெக்டா சொல்லணும். புரியுறது இல்லையா? அவ்வியாப்தியுடைய லட்சணம் என்னன்னு கேட்டா அது கரெக்டா சொல்லணும் இல்லையா? புரியுறதா இல்லையா? அவ்வியாப்தின்றது லட்சணத்தினுடைய தோஷம். அந்த அவ்வியாப்திக்கு என்ன லட்சணம் கேட்டா அது கரெக்டா இருக்கணும் இல்லையா? அவ்வியாப்தி லட்சணத்துக்கு அசம்பவத்தில் அதிவியாப்தி வரக்கூடாது. புரியுறதா? அவ்வியாப்தி லட்சணத்துக்கு அசம்பவத்தில் அதிவியாப்தி வரக்கூடாது. உண்மையா அது அசம்பவத்தில் அதிவியாப்தி சொல்லக்கூடாது. அசம்பவம் இருக்கிற இடத்துல அவ்வியாப்தி லட்சணம் போகக்கூடாது. அவ்வியாப்திக்கு லட்சணம் சொன்னால் இந்த லட்சணம் எங்க போகணும், எங்க போய் சேரணும்? எந்த ஒரு இடத்துல அவ்வியாப்தி இருக்கோ அங்கதான் போகணும். எந்த இடத்துல அசம்பவம் இருக்கோ அங்க போகக்கூடாது. அதுதான் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? அவ்வியாப்தி லட்சணஸ்ய அவ்வியாப்தி கிரஸ்தே தர்மே சமன்வய கர்த்தவியா. அவ்வியாப்தி லட்சணத்தினுடைய லட்சியம் என்ன? எந்த இடத்துல அவ்வியாப்தி இருக்கோ அதுதானே லட்சியம். அவ்வியாப்தி லட்சணத்தினுடைய அவ்வியாப்தி லட்சணம் எங்க சமன்வயப்படுத்தணும்? எங்க அவ்வியாப்தி இருக்கோ அங்கதான் சமன்வயப்படுத்தணும். அப்ப அதுக்காக உதாரணம் கொடுத்திருக்கார். கோஹோ கபிலத்துவம் லட்சணம் சொன்னால் லட்சணம் இல்லை அது. கோஹோ கோவுக்கு என்ன லட்சணம், கோவுக்கு என்ன லட்சணம் கேள்வி. அதுக்கு பதிலாக உத்தர் சொன்னார் கபிலத்துவம். ஏன் அப்படி சொன்னான்னா அவனுடைய கௌஹு கபிலமா இருக்கு. அவனுடைய கௌஹு அப்படி இருக்கிறதுனால அவன் அப்படி சொன்னான். ஆனா அது சரியில்லை. என்ன காரணம்? இந்த இந்த கபிலத்துவம் என்ற லட்சணத்துல அவ்வியாப்தி தோஷம் இருக்கு. அதனால அது சரியான லட்சணம் இல்லை. அது சரியான லட்சணம் இல்லை. கபிலத்துவத்தை லட்சணமா சொன்னால் அதுல அவ்வியாப்தி இருக்கு. அதனால கபிலத்துவம் சரியான லட்சணம் இல்லை. இப்போ அவ்வியாப்திக்கு நீ சொல்லக்கூடிய லட்சணம் கபிலத்துவத்தில் இருக்கணும். இங்கதான் நீங்க புத்தி உபயோகப்படுத்தணும். இல்லைன்னா ஒன்றும் புரிஞ்சுக்க முடியாது. ஒரு மேத்தமேட்டிக்கல் அப்ரோச் வேணும். நான் எதுக்கு லட்சணம் சொல்றேன்? அவ்வியாப்திக்கு லட்சணம் சொல்றேன். அவ்வியாப்திக்கு சொல்லக்கூடிய லட்சணம் எங்க இருக்கணும்? கபிலத்துவத்தில் இருக்கணும். ஏன்னா கபிலத்துவம் தானே அவ்வியாப்தமான லட்சணம். அவ்வியாப்தி கிரஸ்தம் லட்சணம் கபிலத்துவம். தத்திர அவ்வியாப்தேகே லட்சணस्य சமன்வய கர்த்தவியா. புரியுறதா? யோசிச்சு பாருங்க. அவ்வியாப்தேகே லட்சணம் சொல்லும் பொழுது எந்த லட்சணத்தில் அவ்வியாப்தி என்ற தோஷம் இருக்கோ அங்கதானே அந்த லட்சணத்துக்கு சமன்வயம் வரணும். லட்சிய சரளமா சொன்னா அவ்வியாப்தி லட்சணத்தினுடைய லட்சியம் கபிலத்துவம். அவ்வியாப்தி கிரஸ்தம் லட்சணம் அவ்வியாப்தி லட்சணத்திய லட்சியம். அவ்வியாப்தி கிரஸ்தம் லட்சணம் அப்படின்னா அவ்வியாப்தி கிரஸ்தம்னா என்ன அர்த்தம்? ரோககிரஸ்தம் சொல்றது இல்லையா? ரோகம் இருக்கிறவன் ரோகி. ரோகி என்ற அர்த்தத்துல ரோககிரஸ்தா, அந்த ரோகம் அவனை பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி அவ்வியாப்தி என்ற தோஷம் இருக்கிற இடம் என்ன? கபிலத்துவம் என்ற லட்சணம். கபிலத்துவம் சொன்னா அவ்வியாப்தி இருக்கு. அப்ப கபிலத்துவத்தில் அவ்வியாப்தி இருக்கு. அதனால அவ்வியாப்தியோட லட்சணம் கபிலத்துவத்தில் சேரணும். இதுதான் சொல்லிட்டு இருக்கு. அவ்வியாப்தி லட்சணஸ்ய அவ்வியாப்தி கிரஸ்தே லட்சணே சமன்வய. சரி, சமன்வயம் இருக்கா பார்க்கலாம். அவ்வியாப்தி லட்சணம் என்ன? லட்சியைக தேச விற்த்தித்வே சதி லட்சியைக தேச அவர்த்தித்வம். லட்சியைக தேசத்தில் இருக்கணும், இன்னொரு ஏகதேசத்தில் இருக்கக்கூடாது. அப்படின்னா சில லட்சியங்கள் இருக்கணும், சில லட்சியங்கள் இருக்கக்கூடாது. அது பாருங்க, அது பரீட்சை பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும். எப்படி எப்படி பண்றது? இப்போ கபிலத்துவம் எதனுடைய லட்சணம் சொல்றா? கோஹோ லட்சணம் கபிலத்துவம் இत्युच्यते चेत् लक्ष्या भवति गौः.
लक्ष्या भवति गौः लक्ष्यैकदेशः कपिलगौः तत्र कपिलत्वं वर्तते अनन्तरं लक्ष्यैकदेशः नीलगौः तत्र कपिलत्वं न वर्तते अपो लक्ष्यैकदेशवृत्तित्वं लक्ष्यैकदेश आवृत्तित्वं च कपिलत्वे अस्ति अदेन्नது இது இது இதான் இதான் இங்கே தான் உங்களுக்கு சிரமம் இருக்கும் இந்த சிரமம் நீங்கள் தாண்டறதா இருந்தால் தான் உங்களுக்கு தர்க்கசாஸ்திரம் வரும் இந்த சிரமம் தாண்டணும் மேலே வரணும் कपिलत्वं कुत्र अस्ति कपिलगवी वर्तते कपिलगौः लक्ष्यस्य एकदेशः कपिलत्वं कस्य लक्षणं गोः लक्षणं लक्ष्यस्य एकदेशः कपिलगौः कपिलगवी अव्याप्तेः लक्षणं वर्तते इल कपिलगवी कपिलत्वं वर्तते अव्याप्तेः लक्षणं न कपिलगवी कपिलत्वं वर्तते कपिलगवी कपिलत्वं वर्तते चेत् कपिलगो वृत्तित्वं कपिलत्वे अस्ति कपिलगवी किं वर्तते तर्हि कपिलगो वृत्तित्वं कुत्र अस्ति कपिलत्वे अस्ति एवमेव नीलगवी कपिलत्वं न वर्तते नीलगौः लक्ष्य एकदेशः इन्नोरु एकदेशं नीलगवी कपिलत्वं न वर्तते तर्हि लक्ष्यैकदेश आवृत्तित्वं कपिलत्वे अस्ति नीलगवी कपिलत्वं न वर्तते नीलगौः लक्ष्य एकदेशं ताने அப்பேற்பட்ட நீலகோவில் கபிலத்துவம் இல்லை இல்லையா கிடையாது இல்லையா அதனால नील लक्ष्यैकदेशे न वर्तते कपिलत्वं तर्हि लक्ष्यैकदेश आवृत्तित्वं कपिलत्वे अस्ति लक्ष्यத்தினுடைய ஏகதேசத்தில் இருக்கு என்ற தன்மை லட்சியத்தினுடைய ஏகதேசத்தில் இல்லை என்ற தன்மை ரெண்டும் கபிலத்துவத்தில் இருக்கு கபிலத்துவம் என்றது லட்சிய ஏகதேசத்தில் இருக்கிறது இன்னொரு ஏகதேசத்தில் இல்லாதது அப்ப लक्ष्य एकदेश वृत्तित्वं कपिलत्वे अस्ति लक्ष्य एकदेश आवृत्तित्वमपि कपिलत्वे अस्ति अब कपिलत्वத்தில் लक्षण समन्वயம் ஆயிடுச்சு அவ்யாப்தி லட்சணத்துக்கு அவ்யாப்தி லட்சணத்தினுடைய சமன்வயம் கபிலத்துவத்தில் வந்துருது கபிலத்துவம் என்ற தர்மம் எப்பேற்பட்ட தர்மம்னு கேட்டால் லட்சிய ஏகதேசத்தில் இருக்கிறது இன்னொரு ஏகதேசத்தில் இல்லாதது லட்சிய ஏகதேசத்தில் இருக்கிற தர்மம் எப்படி எப்படி சொல்றது லட்சிய ஏகதேச விருத்தி தர்மம் லட்சிய ஏகதேச அவிருத்தி தர்மம் இருக்கிறதுன்னு சொன்ன விருத்தி இல்லாதது அவிருத்தி விருத்தி சொன்னா இருக்கிறது அவிருத்தி சொன்னா இல்லாதது அப்படி அர்த்தம் அப்போ லட்சியைகதேச விருத்தித்வே சதி லட்சியைகதேச அவிருத்தித்வம் அவ்வளவுதான் லட்சியைகதேச விருத்தித்வே சதி சதி சதின்னு போட்ட ரெண்டு தளம் இருக்கும் பொழுது சதின்னு சேர்க்கணும் ரெண்டு சேர்ந்துதான் லட்சணம் அது ரெண்டும் சேர்ந்துதான் லட்சணம் வாயோகோ லட்சணம் என்னன்னு கேட்டா அது என்ன சதி சதி என்னது ரூபரஹிதத்வே சதி ஸ்பர்ஷவத்வம் வாயு ரூபரஹிதமாகவும் இருக்கு ஸ்பர்ஷவத்தாகவும் இருக்கு ரூபரஹிதத்துவம் மட்டும் லட்சணம் இல்லை ரூபரஹிதமாகவும் இருக்கணும் ஸ்பர்ஷவத்தாகவும் இருக்கணும் ஆமா அப்படி இருக்கணும் அப்பதான் அது லட்சணம் இல்லையா அதனால அப்படி ரெண்டு ரெண்டு தளம் இருக்கும் பொழுது சதின்னு போட்டு சொல்லணும் ரூபரஹிதத்வே சதி ஸ்பர்ஷவத்வம் சொல்ற மாதிரி லக்ஷைகதேச விருத்தித்வே சதி லக்ஷைகதேச அவிருத்தித்வம் அவ்யாப்தேஹ லக்ஷணம் அதுதான் ஆயிடுத்து இது உபன்யாசம் மாதிரி சொல்றதா இருந்தா ஒன்றும் கஷ்டம் இல்லை அந்த லட்சணத்தினுடைய ஒரு 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 இந்த நியாயசாஸ்திரத்தினுடைய ஸ்டைல் சொல்லும்போது தான் உங்களுக்கு கஷ்டம் ஆனால் அந்த கஷ்டம் இருக்கும் ஸ்டார்டிங்கில் இருக்கும் ஆனால் அது கொஞ்சமாக ஏகாகிரமாக யோசிச்சு பார்க்கணும் விருத்தித்வம் அவிருத்தித்வம் वृत्तित्वाभावः इदानीं भूतले भवान् अस्ति भूतले भवान् वर्तते भूतलवृत्तित्वं भवतः अस्ति छात्रः भूतले वर्तते भूतलवृत्तित्वं छात्रे वर्तते पुरियदा अंद लैंग्वेज पुरियदा भूतले
कश्चन छात्रः अस्ति वर्तते भूतले छात्रः वर्तते भूतलवृत्तित्वं छात्रे वर्तते புரியுதா பூதலத்துல छात्रன் இருக்கான் பூதல விருத்திत्वம் எங்க இருக்கு छात्रे अस्ति பூதலத்தில் இருக்கிறான் என்ற தன்மை அதான் பூதல விருத்திत्वம் புரியுதா அந்த மாதிரி லட்சிய விருத்திत्वம் अलक्ष्य वृत्तित्व लक्ष्ये विद्यमानः धर्मः लक्ष्यवृत्ति अलक्ष्यवृत्ति लक्ष्ये अविद्यमानः धर्मः लक्ष्य आवृत्ति लक्ष्ये विद्यमानः धर्मः लक्ष्यवृत्तिः लक्ष्ये अविद्यमानः धर्मः लक्ष्य आवृत्तिः अलक्ष्यवृत्ति சொன்னா அலட்சியத்தில் இருக்கிறதுன்னு அர்த்தம் அலட்சியவൃத்தி சொன்னா அலட்சியத்தில் இருக்கிறது லட்சிய விருத்தின்னு சொன்னா லட்சியத்தில் இருக்கிறது லட்சிய आवृत्तिன்னு சொன்னா லட்சியத்தில் இல்லாதது भूतले घटः वर्तते भूतल वृत्तित्वं घटे अस्ति अलक्ष्ये न वर्तते अलक्ष्य आवृत्ति लक्ष्येपि न वर्तते अलक्ष्येपि न वर्तते அப்படியும் கூட வரலாம் कुत्रापि न वर्तते சரி அப்போ लक्ष्यैकदेशावर्तित्वम् अव्याप्तिः यथा गोः कपिलत्वम् अलक्ष्ये लक्षणस्य वर्तमानत्वं वर्तनम् अतिव्याप्तिः लक्ष्यस्य अलक्ष्ये वर्तनं लक्ष्यं लक्षणस्य क्षम्यतां लक्षणस्य अलक्ष्ये वर्तनं लक्षणம் எங்க இருக்கணும் லட்சியத்தில் இருக்கணும் அலட்சியத்தில் இருக்க கூடாது லட்சணம் வந்து அலட்சியத்தில் இருக்க கூடாது ஏதாவது ஒரு லட்சணம் अलक्ष्यத்தில் இருக்குன்னா என்ன வரும் अलक्ष्य वृत्तित्वं लक्षणे आयाति भवता उच्यमानं लक्षणम् अलक्ष्ये वर्तते चेत् अलक्ष्य वृत्तित्वं भवदुक्त लक्षणे आयाति गोः किं लक्षणम् इति पृष्टम् शृङ्गवत्वं गोः लक्षणम् கொம்பு இருக்கிறது மாடு சொல்றதா இருந்தால் அதிவியாப்தி இருக்கு இல்லையா மாட்டுக்கு கொம்பு இருக்கு வாஸ்தவம் தான் ஆனால் महिष गोः शृङ्गवत्वम् अस्ति महिषस्यापि अस्ति அப்போ அது லட்சணம் இல்லை அது அசாதாரண தர்மம் இல்லை ஸ்பெஷல் ஃபீச்சர் இல்லை அது ஸ்பெஷல் ஃபீச்சர் கிடையாது அப்போ அங்கே என்னாச்சு அலட்சியம் நீ கோவினுடைய லட்சணம் சொல்றதா இருந்தால் महिषம் அலட்சியம் அலட்சியம்னா என்ன லட்சியம் அல்லாதது எது லட்சியம் இல்லையோ அது लक्ष्यते तवृत्ति எல்லாமே அலட்சியம் தான் यदि भवान् गोः लक्षणं वदति तर्हि लक्ष्या भवति गौ अलक्ष्यः भवति महिषः நீ சொன்ன லட்சணம் லட்சியத்திலேயும் இருக்கு ஆனா அலட்சியத்திலேயும் இருக்குன்னால் அதிவியாப்தி சரியா இல்லையா लक्ष्या गौः तत्र किमस्ति शृङ्गवत्वं वर्तते शृङ्गित्वं शृङ्गित्वம் என்ன அர்த்தம் शृङ्गित्वம் கொம்புள்ளது என்ற தன்மை शृङ्गत्वம் இல்ல शृङ्गित्वம் வேற शृङ्गत्वம் எங்க இருக்கு शृङ्गे अस्ति शृङ्गित्वं गवि वर्तते புரியுது இல்லையா भवतः केशः अस्ति केशत्वं केशे वर्तते केशित्वं भवति अस्ति भवान् केशी केशी इत्युक्ते केशः अस्य अस्ति केशी एवं खलु केशत्वं केशित्वम् அந்த மாதிரி शृङ्गत्वं शृङ्गित्वं शृङ्गी சொன்னா என்ன शृङ्गम् अस्य अस्ति इति शृङ्गी शृङ्गं कस्य अस्ति गोः वर्तते महिषस्यापि वर्तते तर्हि शृङ्गित्वं गवि अस्ति महिषेपि वर्तते एवम् अतः अलक्ष्ये लक्षणस्य वर्तनम् अतिव्याप्तिः यथा गोः शृङ्गित्वम् इति लक्षणम् उच्यते चेत् इदं लक्षणं लक्ष्यभिन्ने महिषे अपि अस्ति अलक्ष्ये वर्तते अतः अलक्ष्यवृत्तित्वं शृङ्गित्वे अस्ति अंगता गौनिकणं शृङ्गित्वम् अलक्ष्ये वर्तते अलक्ष्ये किं वर्तते शृङ्गित्वं तर्हि अलक्ष्यवृत्तित्वं कुत्र वर्तते शृङ्गित्वे
लक्षणे तदेव पुनः पृच्छामि शृङ्गित्वं कुत्र वर्तते अलक्ष्ये महिषे तर्हि अलक्ष्यवृत्तित्वं कुत्र अस्ति शृङ्गित्वे शृङ्गित्वे शृङ्गित्वं यदि अलक्ष्ये महिषे वर्तते तर्हि अलक्ष्यवृत्तित्वं शृङ्गित्वे वर्तते अलक्ष्यத்தில் இருக்கக்கூடியது என்ற தன்மை லட்சணத்தில் இருக்கு शृङ्गित्वத்தில் இருக்கு சரியா போச்சா அதுதான் तदेव यथा यथा गोः शृङ्गित्वम् अपरं लक्ष्यमात्र आवृत्तित्वम् असम्भवः यथा गोः एकशफवत्वम् असम्भवत्वக்கு உதாரணம் गोः एकशफवत्वம் அது என்ன தெரியுமா ஷஃபம்னா தெரியுமா அது என்ன தமிழ்ல எனக்கு பேர் தெரியாது காலுக்கு கீழே ஒரு பிளாக்கா இருக்கும் இல்லையா மாட்டினுடைய கால்ல கீழே கீழே அந்த அடி இருக்கு இல்லையா அது குழம்புன்னு சொல்றதா ஆமா குழம்பு சொல்றது அதுதான் மாட்டுக்கு பசு மாட்டுக்கு எத்தனை குழம்பு இருக்கு ரெண்டு இருக்கு ரெண்டு ஒண்ணுல ஒரு கால்ல ஒரு காலு ரெண்டு தான் இருக்குப்பா ஒரு காலு ரெண்டு இருக்கு ஒண்ணு இல்லை ஆனா குதிரைக்கு வந்து ஒண்ணு குதிரைக்கு தான் ஒண்ணு ஹார்ஸ் அதுக்கு ஒண்ணு தான் இருக்கு பசு மாட்டுக்கு ரெண்டு இது முதல் தெரிஞ்சுக்கணும் ஊர்ல போய் பார்க்கணும் சரி இப்போ ஒருத்தர் சொல்றார் ஏகசபவத்துவம் கோஹோ லட்சணம் அசம்பவா ஏன்னா எந்த கோவும் அப்படி கிடையாது எல்லா கோவுக்கும் வந்து த்விஷபவத்துவம் வருது த்விஷபவத்துவம் ரெண்டு ஷபங்கள் ஷபம்னு சம்ஸ்கிருதத்தில் வார்த்தை குழம்பு ஷபம் ரெண்டு குழம்பு இருக்கக்கூடியது என்ற சுபாவம் அதுக்கு என்ன எப்படி சொல்றது த்விஷபவத்துவம் த்விஷபவத்துவம் சொன்னா என்ன ரெண்டு குழம்பு இருக்கு என்ற சுபாவம் அந்த தன்மை த்விஷபவத்துவம் கவி வர்த்ததே सर्वासु गोषु वर्तते एकशफवत्वं कस्याः अपि गोः नास्ति एकशफवत्वं कुत्र अस्ति अश्वे वर्तते अश्वस्य अश्वस्य क्लियर् अश्वस्य एकशफवत्वम् अस्ति गोषु मध्ये कस्यापि एकशफवत्वं नास्ति द्विशफवत्वं वर्तते अतः एकशफवत्वं गोः लक्षणम् इत्युक्ते कः दोषः असम्भवः எந்த லட்சியத்திலும் கிடையாது என்று தன்மை அதுதான் அசம்பவம் லட்சியம் மாத்திர அவர்த்தித்துவம் இங்க மாத்திர சப்தம் இருக்கு மாத்திரம் என்ற வார்த்தை ரெண்டு யூசேஜ் அதுக்கு அது மற்றும் என்ற அர்த்தத்துல மாத்திரம் சொல்றது अद्य भोजनाय तक्रमात्रम् अस्ति अद्य भोजनाय तक्रमात्रम् अस्ति तक्रमात्रम् अस्ति इत्युक्ते किमर्थम् एवं केवलं तक्रमेव अस्ति इति कथं वक्तव्यं तक्रमात्रं तक्रं मट्टुंदा मोरु मट्टुंदा इरुक्कु சொல்லலாம் இல்லையா இது ஒரு யூசேஜ் இன்னொரு யூசேஜ் மாத்திரம் சொன்னா எல்லாம் நிகிலம் அர்த்தம் சர்வம் इत्यर्थे मात्रपदं वर्तते அது சாஸ்திரத்தில் தான் தெரியும் லோக விவகாரத்தில் இல்லை லோக விவகாரத்தில் மற்றும் அது மற்றும் என்ற அர்த்தத்தில் தான் மாத்திர சப்தம் யூஸ் பண்ணுறோம் சாஸ்திர விவகாரத்தில் இன்னும் இந்த அர்த்தத்தில் யூசேஜ் இருக்கு இங்கே எப்படின்னா லட்சிய மாத்திர சொன்னால் சகல லட்சியேன்னு அர்த்தம் லட்சிய மாத்திர அவர்த்தித்துவம் அசம்பவம் அதுக்கு அபிப்பிராயம் தெரியுது இல்லையா லட்சியத்தில் எங்கேயும் கிடையாது லட்சியத்தில் எங்கேயும் கிடையாது அந்த அர்த்தம் வரணும் அதுக்கு எப்படி அர்த்தம் வருதுன்னா लक्ष्यमात्रे अवर्तनम लक्ष्यमात्रे इत्युक्ते केवलं लक्ष्ये इत्यर्थो न सर्वेषु लक्ष्येषु इत्यर्थः लक्ष्यमात्रे इत्युक्ते सर्वेषु लक्ष्येषु எல்லா லட்சியத்திலையும் அப்போ எந்த லட்சியத்திலையும் இல்லாம இருக்கிறதுன்னு அர்த்தம் சாதாரணமா சொன்னா லட்சியத்தில் எங்கேயும் இல்லை அப்படி இருந்தா அசம்பவம் லட்சியமாத்திர அவர்த்தித்வம் असंभवः यथा गोः एकशफवत्वम् एकशफवत्वं लक्ष्यमात्रे कस्यामपि गवि नास्ति
नास्ति। जातं तदेव एतद् दूषणत्रयरहितो धर्मो லக்ஷணம். இந்த 3 விதமான தோஷங்கள் இருக்கு, அதில் ஒன்றுமே இருக்கக்கூடாது. அப்பேற்பட்ட ஒரு தர்மம், அதுக்கு லக்ஷணம்னு பேர். யதா கோஹோ சாஸ்னாதி மத்துவம். யதா கோஹோ சாஸ்னாதி மத்துவம் அது என்ன தெரியுமா? இங்கே கழுத்துக்கு கீழே கொஞ்சம் தூங்கி நிற்கிறது, அதுதான் சாஸ்னான்னு பேர். அது கோவுக்கு தான் இருக்கும், வேறு எதுக்கும் கிடையாதுன்னு சொல்கிறேன். அப்போ அது வச்சுட்டு சொல்கிறேன், லக்ஷணம் சொல்கிறது. இது ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்காக கொடுக்கறது. நீங்கள் வேறு ஏதாவது சொல்கிறதா இருந்தால் கூட தப்பில்லை, இதுதான் சொல்லணும்னு கிடையாது. ஒரு டெஃபினிஷன் பல விதமாக இருக்கலாம் இல்லையா? சாஸ்னாதிமத்துவம் கோஹோ லக்ஷணம் இத்தியுக்தம் தர்हि ததேவ வக்தவ்யம் இது நாஸ்தி. நீங்கள் வேறு ஏதாவது லக்ஷணம் சொன்னால் கூட ஒத்துக்கிறோம், ஆனால் இந்த தூஷணத்திரையே இருக்கக்கூடாது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அது ஐடியா புரிஞ்சுக்கணும். அது அவ்வளோதான். தூஷணத்திரயம் இல்லாத எந்த லட்சணம் சொன்னாலும் நம்ம ஒத்துக்கிறோம். कस्य भवता एव वक्तव्यं, मया न उच्यते। अन्यद् लक्षणम् अस्तु स्यात्, मम तत्र विचारविषयः अयं नास्ति, भवान् विचारयतु। परन्तु इदं द्रष्टव्यं तावदेव। आदित्यः अस्ति खलु, सूर्यः, तस्य किं लक्षणं? प्रकाशकत्वं। शर्या वर्मा न शक्यते। दीपेपि अस्ति प्रकाशकत्वं, आकाशवृत्तित्वे सति प्रकाशकत्वं சொல்ல முடியுமா? முடியாது. நட்சத்திரேஷு அஸ்தி. அப்படி யோசிக்கணும், அப்படி யோசிச்சு பார்க்கணும். அந்த யோசிக்கக்கூடிய ரீதி என்னன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் அப்புறம் லக்ஷணம் भवान् वदतु। शास्त्रम् इदानीं विशिष्य एकैकस्य पदार्थस्य லோகத்தில் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே லக்ஷணம் சொல்கிறதுக்கு வந்ததில்லை. ஆனால் நீங்கள் லக்ஷணம் சொல்கிறதா இருந்தால் இப்படி சொல்லணும், அவ்வளோதான். நமக்கு எதை பற்றி விசாரம் பண்ணணுமோ அதுக்காக லக்ஷணம் சொல்லணும். லோகத்தில் இருக்கிறது எல்லாத்துக்குமே லக்ஷணம் சொல்லணும்ன்றது நம்மளுடைய நிர்பந்தம் ஒன்றும் கிடையாது. ஆனால் எதை பற்றி விசாரம் பண்ண போகிறோமோ அதுக்கு லக்ஷணம் சொல்லணும். அது சொல்லும் பொழுது இப்படி இருக்கணும். இப்போ முடிக்கிறேன். ஏதத் தூஷணத்ரயரஹித தர்மோ லக்ஷணம் யதா கோஹோ சாஸ்னாதிமத்வம் ச ஏவ அசாதாரண தர்ம இத்யுச்யதே. இந்த தூஷணத்ரயரஹிதமான தர்மம், 3 விதமான தூஷணங்களும் இல்லாத அப்பேற்பட்ட தர்மத்தை தான் அசாதாரண தர்மம்னு சொல்லுவோம். ச ஏவ அந்த தர்மம்தான் அசாதாரண தர்மஹா இது உச்சதே. அதுக்கப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.